படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்கள் யாவருக்கும் இந்த மாதத்துடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் நம்மோடு கடந்து வந்த தகப்பன் இந்த புதிய மாதத்திலும் ஒரு சமாதானத்தோடு நம்முடைய தேவைகளை சந்தித்து எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அவர் ஒரு காலம் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்ம செலக்ட் பண்ணி நம்முடைய தேவைகளை சந்தித்து எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஹார்வுட்ங்கிற ஒரு மனோதத்துவ டாக்டர் இங்கிலாண்டில் இருந்தாங்களாம். அந்த ஹார்வுட் மனோதத்துவ டாக்டர் ஒரு ஸ்கூலுக்கு போய் ஐக்யூ டெஸ்ட் பண்ணாராம். ஐக்யூ டெஸ்ட்னா இன்டெலிஜென்ட் குவாலிஃபிகேஷன், யாருக்கு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சாராம் ஒரு வகுப்பறையில். அந்த மாணவியுடைய நாலேஜ் இல்லாமல் எப்படிப்பட்ட திறமைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை அந்த ஆசிரியர்கிட்ட கொடுத்தாராம், அந்த டீச்சர்கிட்ட. அந்த டீச்சர் அந்த லிஸ்டின் படி ஒரு பின்தங்கின பிள்ளைகளை கூட அவங்களுக்கு கூட திறமைகள் உள்ள தள்ளி இருக்கும், அந்த திறமைகளை கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்து ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி போதித்து அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வழி நடத்துறதுனால கடந்த நாட்களில் அவங்க எவ்வளவு மார்க்கு எந்த அளவுக்கு இருந்தாங்களோ அதை விட அவங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு உயர்ந்துச்சான். ஒரு பின்தங்கின ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை எடுத்து அந்த வாத்தியார் அப்படி செய்கிறப்போ எல்லா நிலையிலும் அந்த பிள்ளை உயர்வாக காணப்பட்டுச்சான். இதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மோடு எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை நாம் நினைக்கிறோம், நான் எங்கள் வீட்டில் படிக்கலை, இல்லை நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் நான் வசதி இல்லாமல் இருக்கிறேன், இல்லை திருச்சபையில் நான் உயர்ந்து காணப்படலை, இந்த சமூகத்தில் நம்மை தாழ்த்தி பின்தங்கின நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறப்போ எரேமியா 1:4 இருந்து பார்த்தீங்கன்னா 5 சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை எந்தெடுத்தும் ஆண்டவர். நான் தாயின் அதாவது இன்னைக்கு 4வது மாதத்தில் ஸ்கேன் போய் பார்க்குறோம், பிள்ளையுடைய கரு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது, மூமெண்ட் இருக்குன்னு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறப்போ, நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணேன், தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாய் தோன்றும் முன்னே அவர் என்னை பரிசுத்தம் பண்ணி ஒரு ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் அநேகருடைய தேவைகளை நாம் சொல்லும் மக்களாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் சங்கீதம் 139:16 சொல்றாரு, உன் கருவை என்னுடைய கண்கள் கண்டதுங்கிறார். ஏசாயா 49:15 உன்னை என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 46 நீ உன்னை சிறு பிள்ளை முதல் சிறு வயது முதல் முதிர் வயது வரை உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். சிறு வயது முதல் அவர் ஒரு காலம் நான் உன்னை கைவிடுறேன்னு சொல்றார். அப்பொழுது அவர் அப்படி சொல்றப்ப அந்த எரேமியா தீர்க்கர் என்ன சொல்றாருன்னா, அந்த 6 அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதை நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், எனக்கு பேசவே தெரியாதே, நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேனே. ஆனாலும் கர்த்தர் அதுக்கு பதில் சொல்றாரு, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நான் உன்னை அனுப்புற எல்லா இடத்துக்கும் நீ போய் நான் கட்டளையிடுகிற பேசுவாயாகன்னு சொல்றார். ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட பின்தங்க நிலைமையில நம்மை நாமே அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மோசே ஐயாவை கூப்பிட்டு இஸ்ரேல் மக்களை நீ வழி நடத்துங்கிறப்போ
யாத்ரா 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் மந்த நாக்கும் திக்கு வாயும் என்று சொல்லுகிறார். என்னால் அது முடியாது, வேற யாரையாவது அனுப்புங்க, எனக்கு அது வேலையாகாது, எனக்கு பேச தெரியாது இன்னும் சொல்றப்போ, உன் சகோதரனை உன்னோடு அனுப்புறேன் இன்னும் சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோலை கையிலை கொடுத்து, நான் உன்னோடு இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்னால செல்லுங்கிறார். மை பிரசன்ஸ் வித் யூங்கிறார். என் சமூகம் உனக்கு முன்னால போகும், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எல்லா நிலையிலும் அவருக்கு போதுமானவராய் இருந்தார். அதுதான் அந்த 8வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நாம் கைவிடப்பட்ட நிலைமையில, பின்தங்கின நிலைமையில இருக்கிறோமே, கண்ணீரோடு இருக்கிறோமே, பிரச்சனைகளோடு இருக்கிறோமே, எனக்கு ஆண்டவர் வாழ்வு தருவாரா, ஆண்டவர் என்னை உயர்த்துவாரான்னு கேட்கிறப்ப சொல்றாரு ஆண்டவர், நீ பயப்படாதே, நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் do not be afraid of them for I am with youங்கிறார். நான் உன்னோடு இருப்பேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உலக பிரகாரமாய் நாம் மற்றவர்களுக்கு எல்லா நிலையிலும் எந்த நிலையிலும் பயப்பட வேண்டாம். நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அது ஏன்னா ஏசாயா 43:4 சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய்ங்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம ஒரு அருமையான மக்களாய், சின்ஸ் யூ ஆர் precious and honored in my sightங்கிறார். அவருடைய பார்வையில் நான் உயர்ந்த மனிதனாய் காணப்படுகிறேன். உலக பிரகாரமாய் இவங்க பெரியவங்க, அவங்க சின்னவங்க, இவங்க ஜாதியில் பெரியவங்க, இவங்க ஜாதியில் சின்னவங்க, இவங்க படிப்பில் பெரியவங்க, இவங்க படிப்பில் சின்னவங்க, இவங்க படிக்காதவங்க, நம்ம இவங்க மத்தியில் பேச முடியுமா, அவங்களோடு இருக்க முடியுமா, அப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும், ஆனால் உலகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறப்போ, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நான் உன்னை கனப்படுத்தியிருக்கிறேன், நான் உன்னை ஹானர் பண்ணியிருக்கேன், என் சைட்டில் என் பார்வையில் நீ கனம் பெற்றிருக்கிற, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவர். இந்த மாதத்துடைய முதல் நாளில் 8வது மாதம் என்பது இந்திய தேசத்துடைய ஒரு விடுதலை மாதம். இந்திய தேசம் சுதந்திரம் பெற்ற ஒரு விடுதலை மாதம். இந்த மாதத்தில் நாம் உண்மையான ஒரு விடுதலை பெற்றிருக்கோமா, உண்மையான ஒரு அற்புதம் பெற்றிருக்கோன்னா சொல்றப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்று சொல்லும் ஆண்டவர். அவருடைய பார்வையில் நாம் கனம் பெற்ற மக்களாய் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். ஆல்வா தாமஸ் எடிசன் தான் கரண்டை கண்டுபிடிச்சார். அவர் ஒரு நாள் ட்ரெயினில் வந்துக்கிட்டே இருக்கிறப்போ பைபிள் வாசித்துக்கிட்டே இருந்தாராம். அவர் பைபிள் வாசித்துக்கிட்டே இருக்கிறப்போ பக்கத்தில் ஒரு பிஇ படித்த மனிதர் ரொம்ப நேரம் அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தார். இந்த ட்ரெயின், ஒரு சில ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு போகிற ட்ரெயின் 8 மணி நேரம் சேர் கார், திருநெல்வேலிக்கு போகிற ட்ரெயின் 8 மணி நேரம் சேர் கார், உட்காந்துக்கிட்டே போனோம். அப்படி உட்காந்துட்டே போகிறப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் பைபிள் வாசித்து கொண்டே வந்தாராம். பைபிள் வாசித்து கொண்டே வரப்போ பக்கத்தில் இருக்க மனிதர், என்ன இவ்வளோ நேரம் வாசிக்கிறீங்களே, இந்த உலகம் எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகிருக்கு, இவ்வளோ முன்னேற்றமான பாதையில் போயிருக்கு, இப்போ போய் 2000 1500 ஆண்டுகளுக்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை வாசித்துக்கிட்டே வர்றீங்களே சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒன்றுமே சொல்லலையாம். ஒன்றுமே சொல்லாமல் அவருடைய படித்து கொண்டே இருந்தாராம். இறங்குறப்போ பக்கத்தில் இருக்கிற அவருடைய விசிட்டிங் கார்டு, இந்த பைபிளை ஏன் வாசிக்கிறீங்கன்னு கேட்டவர் அவருடைய ஐடி கார்டு அவர்கிட்ட கொடுத்து, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, பாருங்கள், நீங்கள் அப்புறம் பாருங்கள், இந்த உலகம் எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆகிடுச்சு, எவ்வளோ முன்னேற்றமான பாதையில் போய்கிட்டு இருக்கு, ஒருவேளை நுனி விரலில் உலகம் நமது கையில்ங்கிற டெக்னாலஜியில் போயிடுச்சு, இன்றைக்கி இந்த பைபிள் வாசித்து கொண்டே இருக்கேன்னு சொன்னீங்களா சொல்லிவிட்டு அவர் ஒரு ஸ்டேஷன் வந்தோன்னா இறங்க முற்பட்டார். தாமஸ் ஆல்வா எடிசன் அதே ஸ்டேஷனில் இறங்கினார். இறங்குறப்ப திரும்பவும் அந்த பிஇ, நீங்கள் யார், ரொம்ப நேரம் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் யார், உங்களுடைய ஐடி கார்டு கொடுங்க, ஒரு நாள் நீங்கள் வந்து என்னை பாருங்கள், நான் ஒரு இன்ஜினியர்னு அவர் தன்னை பெருமைப்படுத்தி சொன்னாராம். உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய ஐடி கார்டை வாங்கிட்டு, சரி நான் வந்து ஒரு நாள் பார்க்குறேன்னாராம். ஒரு நாள் பார்க்குறேன்னொன்னே இவருடைய ஐடி கார்டை பார்த்தோன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த லைட் எரியுதுன்னா அவர் தான். இன்றைக்கி ஃபோனோகிராம், நெட் இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம செல் அட்வான்ஸாக போயிருக்கோன்னா அது தாமஸ் ஆல்வா எடிசன் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் அதுக்கு ஃபோன்லேயே அட்வான்ஸாக அந்த அளவுக்கு போனது.
ஒரு மாதிரி ஆகிட்டான். நீங்கள் தான் தாமஸ் ஆல்வா எடிசனா இன்னும் சொல்லி கேட்டுட்டு, நான் உங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு, உங்களுடைய ஆஃபீஸ்க்கு, உங்களுடைய அந்த இதுக்கு நான் வந்து பார்க்குறேன்னு அந்த இன்ஜினியர் சொன்னாராம். மோஸ்ட் வெல்கம், யூ ஆர் வெல்கம்னாராம். ஒரு நாள் அவர் பார்க்க போனால், அவர் பார்க்குறப்போ அப்போ தான் சோலார் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாராம். சோலார்னா சூரிய வெளிச்சத்தில் மின்சாரம் தயாரித்து அதன் மூலம் மின்சாரத்தின் மூலம் லைட்டுகள் எரிய வைப்பது, ஃபேன் ஓட வைப்பது, நம்முடைய தேவைகளை சந்திப்பது. சோலார் அப்போ தான் கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாராம். அப்போ தாமஸ் ஆல்வா எடிசனை கண்டுபிடிச்சி பார்த்து, நீங்கள் இதை எப்படி பார்த்தீங்கன்னாரா? அப்போ சொன்னாரா, நீ தான் பைபிளை பார்த்து சொன்ன, இதை பழைய ஓல்டுன்னு, இதெல்லாம் ஓல்டுன்னாரா? ஒருவேளை நம்முடைய வேதம் என்பது நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்ம பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. இந்த வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் காணப்படுகிறது. இந்த வேதம் எல்லா நிலையிலும் நமக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கும் ஒரு வேதமாய் காணப்படுகிறது. இந்த வேதம் நம்ம நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலையுதாத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தரும் வேதமாய் காணப்படுகிறது. இந்த வேதம் நம்மை உயர்த்தும் வேதமாய் காணப்படுகிறது. இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஸ்கூலுக்கு போனார். டீச்சர் ஒரு லெட்டர் எழுதுனாங்க அவங்க அம்மாவுக்கு, அவன் பிள்ளை ஒரு மண்டு, படிக்காத முட்டாள், அவனெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு நீ அனுப்புனா மற்ற பிள்ளைகள் கட்டுறோம், தயவு செஞ்சு உங்கள் பிள்ளை இந்த ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு பேரண்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த டீச்சர் கொடுத்துட்டாங்களாம். ஆனால் அந்த தாய் அந்த கண்ணீரோடு அந்த பிள்ளைக்காக ஜெபித்து அந்த பிள்ளையை கண்ணுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது, இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானி யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அவருடைய கண்டுபிடிப்பு ஒரு சாதாரண கண்டுபிடிப்பு, உயர்ந்த கண்டுபிடிப்பு, அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நம் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கின ஆண்டவர், அவன் வர வர விரித்தடைந்த ஆண்டவன். யாபேசுடைய எல்லையை, நம்முடைய எல்லையும் பெரிதாக்கும் ஆண்டவர். கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நான் உன்னை காக்கும்படி என் தூதர்களை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்தி என்னை உயர்த்துங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உனக்கு வழியிடத்தில் எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? பார்க்கிறப்ப நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த புதிய மாதத்தில் இந்த உலகனை கைவிட்டிருக்கு. கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமைப்பா. நான் இழந்து நிற்கிறேன்ப்பா. வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில எனக்கு யார் ஆதரவு என்ற வார்த்தைப்படி நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். பயப்படாதே, தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை ஸ்ட்ரென்தன் படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, எனக்கு தேவையானவை இப்போ உமக்கு தெரியும் தகப்பனே, என்னுடைய பிரச்சனைகள் உனக்கு தெரியும் தகப்பனே, என் கண்ணீரான வாழ்வு உமக்கு தெரியும் தகப்பனே, நான் சொல்லி இருக்கிறேன் தகப்பனே, நீங்க லிசன் பண்ணிருக்கீங்க தகப்பனே. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வெளியை விட்டு திரும்பினால் பரலோகத்தை நான் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கவும் காணப்படுகிறது. இந்த ஸ்தலத்தை எனக்குன்னு தெரிந்து கொண்டபடியால் இந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவேன் சொன்னீங்கல்லப்பா. இது உம்முடைய ஆலயத்துல, உம்முடைய இல்லத்துல இந்த 1ஆம் தேதி 5 மணி தகப்பனே என்னுடைய தேவைகளை சொல்லியிருக்கேன்.
என்னுடைய விண்ணப்பத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்க. இந்த மாதம் எனக்கு ஒரு அற்புதத்தின் மாதமாய், இந்த மாதம் எனக்கு ஒரு விடுதலின் மாதமாய், இந்த மாதம் ஒரு அதிசயத்தின் மாதமாய் ஏசாயா 29 சொல்ற பிரகாரமாய் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொல்லிருக்கீங்க. ஒரு ஒண்டர் சியோன் சொல்லிருக்கீங்க. ஒருவேளை அந்த அதிசயத்தை நீங்க தருவீங்க நம்பிக்கையோடு தகப்பனே, அந்த அதிசயத்தை எனக்கு செய்வீங்க, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஏசாயா 29 சொன்ன பிரகாரமாய் ஒரு அதிசயமான வாழ்வு என் வாழ்க்கையில தருவீங்க நம்பிக்கையோடு தகப்பனே. என் கற்பத்தை தொட்டு நான் ஜெபிக்கிறேன். நிற்காத அந்த கற்பம் எனக்கு இந்த மாதத்துல தகப்பனே ஒரு கற்பத்தின் கனி ஆண்டவர் தருவீங்க தகப்பனே. ஐயா, தாயும் பிள்ளையுமா இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம், எனக்கு ஒரு நல்ல டெலிவரி, என் தாயும் பிள்ளை பிரித்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்க நம்பிக்கையோடு தகப்பனே. நீண்ட நாளா என்னை தொடர்ந்து வருகிற அந்த வியாதி எனக்கு இந்த மாதத்துல ஒரு விடுதலை, இந்த மாதத்துல ஒரு அற்புதம். அந்த வியாதியிலிருந்து, அந்த சுகர் வியாதியிலிருந்து, அந்த பிரஷர் வியாதியிலிருந்து, ஒரு விதமான உடம்புல இருக்கிற அந்த அரிப்பிலிருந்து ஒரு விடுதலை தருவீங்க நம்பிக்கையோடு பாதத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய பிரசன்ன வழிநடத்தல் இருக்கட்டும். உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய வார்த்தையை எங்கள் கேட்டிருக்கோம். தொடர்ச்சியாக உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள போகிற விசுவாசத்தினால் நீர் எனக்காக சிலுவையில் சிந்தின அந்த விற்கப்பட்ட உடைய சரீரத்தையும் சிந்தின ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அதிசயத்தை நீங்க செய்வீங்க. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் வார்த்தைப்படி அதிசயங்களை காண செய்ய போற தயவு கூட நன்றி. ஆசீர்வதிங்க. வழிநடத்துங்க மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் கடந்த 7 மாதங்களின் காணக்கூடிய கிருபை தந்து 8ஆம் மாதத்தை பார்க்க முடியாத கர்த்தர் பெரிய கிருபை தந்திருக்கிறார். என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம்பற்றா என்ற வார்த்தையின்படி நாம் கடவுளுக்கு அருமையான பிள்ளைகளை வாழ கடவுள் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். எத்தனையோ இல்லாத பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்திருக்கிறார். கிருபையை நினைச்சு ஆண்டவரே நம்புக்கு பாத்திரமாகி நாங்கள் விளங்க ஒரு சாட்சியுள்ள பிள்ளையாக இருக்க கிருபை தாங்க. ஒவ்வொரு நாட்களும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை பாதுகாப்பேன் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் பானமுடியான கிருபை தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியங்கள் இதெல்லாம். சரீரத்தை ரத்தத்தை உட்கொண்டிருக்கிறோம். அவரை போல மாற, இயேசுவை போல மாற, ஒரு சாட்சியுள்ள பிள்ளையை மாற ஆண்டவர் கிருபை தர ஆண்டவரையும் கிருபை தாங்க ஐயா தாருங்க. எத்தனையோ கஷ்டங்கள் வேதனைகள் மத்தியில் எங்களை பாதுகாத்தீங்க, விலைகள் மத்தியில் எங்களை பாதுகாத்தீங்க. இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தலாம். எத்தனை கஷ்டம் இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் ஒரு சமூகத்தில் வரும்போது ஒரு பாதத்தில் நிற்கும்போது சரீரத்தின் வியாகுலங்களை அறிந்திருக்கிறார். இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்த கர்த்தர் இன்று முதல் வாழ்க்கையில் விடுதலை தரப்போகிறார். விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க, கரம் தாங்கட்டும், வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும் என்று கேட்கலாமா? உன் கண்ணீரை பார்க்கிறார், வேதனை அறிந்திருக்கிறார். அழாதேன்னு சொல்லி நாயுடன் கண்ணீரை துடைத்த தெய்வம் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டத்தை விடுதலை தரப்போகிறார். கரம் தாங்கப்பா, தாங்க. நல்ல தகப்பனே, காலை வேலைக்கால் சமூகத்தின் நன்றி ராஜா. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டறிவான வார்த்தைப்படி தேடுபடியார் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி ராஜா. யார் யார் கண்ணீரோடு சமூகத்தில் நிற்கிறார்களோ வேதனை எல்லாம் மாற்றி அனுப்புங்க, கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி அனுப்புங்க. சரீரத்தினையோ பலகீனத்தோடு பிள்ளைகளை கரம் தொட்டு வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன், நீதியின் வரகத்தினால் தாங்குவேன் என்ற வார்த்தைப்படி தாங்கி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. விலகினவாய் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய காணிக்கை விசேஷத்தை கரகண்டு ஆண்டவரை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து தேவனை அறிகிற அன்பில் நிலைத்திருக்கும்படி
பிதா, குமாரன், பரிசுத்தம் திரியனாவும் நம் அனைவரோடும் கடந்த மாதத்தில் தங்கியிருந்தது போல இந்த புதிய மாதத்திலும் எல்லா நிலையும் அவரை வழிநடத்துவாராக.